கண்டிப்பா இந்த காலத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கதை தாங்க இது. இந்த கதை நிறைய நமக்கு வந்துட்டு அனுபவங்கள் அப்படின்றத குடுக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்காக ரொம்ப பொறுமையா, ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு புரியிற மாரி நரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நரேட் பண்றது எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளுடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எவ்ரிடே உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வித்தியாசமான கதைகளோடையும் ஒவ்வொரு வித்தியாசமான வந்துட்டு ஒரு பார்வைகளோடையும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து இனி பார்ப்போம். அதனால் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நிறைய பேருக்கு நீங்களே வந்துட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராஜா வந்துட்டு வலம் வர்றது ரொம்ப ரொம்ப வந்துட்டு விசேஷமான ஒன்று. அதாவது தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அந்த ராஜா பெரிய நாட்டுக்கே வந்துட்டு ராஜா தான். ஆனால் அந்த ராஜா அந்த கிராமத்துக்கு மட்டும் அடிக்கடி வந்துட்டு வலம் வருவார். அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமைகள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு நாள் வலம் வரக்குள்ள ஒரு ராஜா ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனை பார்க்க, அந்த பிச்சைக்காரரை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அவரை பார்த்துட்டு லைட்டாக ஒரு புன்னகையோட அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அடுத்த நாளும் வராரு, இதையே செய்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துக்கு வரக்குள்ள இந்த பிச்சைக்காரனை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய கூட வரக்கூடிய மந்திரி கிட்ட சொல்றாரு. மந்திரி இதை கேட்ட உடனே, என்ன ராஜா நீங்க சொல்றீங்க, நீங்க போய் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பொறாமப்படுறீங்களா, என்னால் நம்பவே முடியலையே, எப்படி ராஜா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி வந்துட்டு ராஜா கிட்ட கேட்குறாருங்க. ராஜாவும் வந்துட்டு பொறுமையாக புன்னகித்துட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே நாட்கள் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கு. ராஜாவும் வராரு பார்க்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறார். ராஜாவும் வராரு பார்க்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறார். இதை பொறுத்து 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 பார்த்துட்டு இருந்த மந்திரிக்கு ஒரு கட்டத்தில், இல்லை ராஜா கிட்ட நம்ம கேட்டே ஆகணும், கண்டிப்பாக ராஜாவை போயிட்டு ஏன் நீங்கள் அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவ்வளவு வந்துட்டு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மந்திரி என்ன செய்கிறாருன்னா ராஜா கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ராஜா, நீங்கள் எதுக்காக ஒரு பிச்சைக்காரனை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க, பொறாமையாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க, எதுக்காக? ஏன்னா உங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது, உங்ககிட்ட இல்லாத பேர் கிடையாது, உங்ககிட்ட இல்லாத புகழ் கிடையாது, உங்ககிட்ட இல்லாத வீடு சொத்து இது எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, நான் வந்துட்டு இந்த வார்த்தையை பிச்சைக்காரன் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அந்த ஸ்டோரியில் அப்படி தான் வருது, அதனால தான் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இந்த பிச்சைக்காரரை பார்த்து நீங்கள் ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரம் பொறாமப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மறுபடியும் ராஜா புன்னகைத்துட்டு அப்படியே போயிடுவாருன்னு நினச்ச மந்திரிக்கு இந்த இடத்துல வந்துட்டு ராஜா தன்னுடைய வாயை திறந்து பதில் அப்படின்றத சொல்கிறாரு. நானும் ஒவ்வொரு முறையும் இங்கே வலம் வரக்குள்ள, அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வரேன். எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர்கிட்ட மறைமுகமாகவும் நான் பேசியிருக்கேன், நான் தான் ராஜா தான் அப்படின்னு சொல்லாமல். ஆனால் இந்த பிச்சைக்காரர்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் பேசக்குள்ள எனக்குள்ளே ஒரு பொறாமை அப்படின்றது வருது. எதை பற்றியும் அவர் கவலைப்படவே மாட்டேங்கிறாரு. ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு. அவருடைய வந்துட்டு சிரிப்பு பார்க்கக்குள்ளே அந்த சிரிப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு உண்மையை நமக்கு வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. இதுதான் எனக்கு வந்துட்டு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் அந்த மந்திரி கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட மந்திரி, இவருடைய வந்துட்டு நிம்மதியை நான் ஒரு செகண்டில் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட முடியும், அதாவது இவருடைய நிம்மதியே இல்லாமல் வந்துட்டு இவர் ஆகிட முடியும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்பா உனக்கு தேவையில்ல வேலைன்னு சொல்லி மந்திரி ராஜா சொல்கிறாரு. ராஜா சொல்கிறவனே, இல்லை ராஜா, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மந்திரி சொல்கிறதுக்கு சரின்னு சரி ஓகே ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு இந்த மந்திரி, அவர் புரிய வைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரின்னு தலையாட்டிடுறாருங்க. தலையாட்டின உடனே வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ராஜா கிட்ட வந்துட்டு நிறைய பணம் அப்படின்றது இருக்கும், அதை வந்துட்டு முடிஞ்சு வச்சுருப்பார். ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி முடிஞ்சு வச்சுருப்பார். அந்த மூட்டையை அந்த பிச்சைக்காரர் வந்துட்டு அதாவது நைட்டெல்லாம் கிளம்பி போயிடுவார், பகலில் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார். அவர் போகிற வழியில் இந்த மூட்டையை வந்துட்டு போட்டுடுறாரு, பண மூட்டையை போட்டுடுறாருங்க. இந்த பண மூட்டையை வந்துட்டு அவர் எப்படி எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு பண மூட்டையை போட்டுடுறாரு. பண மூட்டையை போட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அதே போல் வந்துட்டு மந்திரியார் வந்துட்டு அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து இவரை கவனிக்கிறார், இவர் தான் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு யாராவது எடுத்துட்டாங்கன்னா வேஸ்ட் ஆகிடுங்களா, அதனால் மந்திரியார் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குறாரு. இவர் நினைத்தது போலவே அந்த பிச்சைக்காரர் அந்த பணத்தை எடுக்கிறார், ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கக்குள்ள அதில் வந்துட்டு பொற்காசுகள் பணம் நகை இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். நான் இதுக்கு மேலே வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் அப்படின்றது அவருக்குள்ளே வந்துருச்சு. அவர் மறுபடியும் நம்ம இந்த வேலையை விட்டுற முடியாது இல்லைங்களா,
அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா அடுத்த நாள் இதே இடத்துக்கு வராரு. அடுத்த நாள் இதே இடத்துக்கு வரக்குள்ள இவருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு விதமான வந்துட்டு ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது ஓடிட்டுருக்கு. மன்னர் இப்போ இவரை பார்க்கக்குள்ள மன்னர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய முகத்தில் ஏதோ வந்துட்டு ஒரு சபலம் இருக்குது. அவருடைய முகத்தில் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்துட்டு எதையோ பறி கொடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த ராஜா வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாரு. மந்திரியாரே என்ன பண்ணீங்க? அவர் ஏதாவது வந்து பணத்தை தூக்கிட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா என்ன? அப்படின்ற மாதிரி ராஜா மந்திரியார்கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே ஐயோ மன்னரே, நான் ஏன் வந்துட்டு பண்ண போகிறேன்? உங்கள்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை தான் கொடுத்துருக்கேன். ஒன்றுமே இல்லை. அவர் அதை எடுத்துக்கிட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா தூங்கவே கிடையாதுங்களாம். அந்த பணத்தை வேற யாராவது எடுத்துருவாங்களோ, வேறு யாராவது தூக்கிடுவாங்களோ, இல்லை இந்த பணத்தினுடைய சொந்தக்காரங்க வந்து இந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை அப்படின்றது அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு அந்த பணத்தை வந்து பார்த்துருக்கிறாரு. பணம் இருக்கா, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அதை வந்துட்டு இவர் சோதித்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதில் நிம்மதியே இல்லாமல் அவர் வந்துட்டு தூங்கவும் முடியல. அவர் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதாவது பிடிச்சதை போய் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரருக்கு எப்படிங்க இவ்வளோ பணம், இதை போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருமோ அப்படின்ற அந்த ஒரு பயம். இந்த பணத்தை எப்படிடா நம்மளே வச்சுக்கிறது, இது எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணுமே, இதை வச்சு ஒரு இடம் வாங்கணும், இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டணும். இப்போ நம்ம டக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டா நம்மளை பற்றி வந்துட்டு சந்தேகப்படுவாங்களே, இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம், ஒரு பிச்சைக்காரருக்கு எப்படி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களே அப்படின்ற பயம் இவருக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. அப்போ மந்திரியாரை பார்த்து ராஜா கேட்குறாரு, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதற்கு மந்திரியார் சிரிச்சுக்கிட்டே, நான் ஒன்றும் சொல்லவில்லைமன்னா, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அது நம்முடைய பணம், நம்முடைய உழைப்பினால் வந்த பணம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. இவங்கிட்டையும் காசு அப்படின்றது இருந்துச்சு, இந்த பிச்சைக்காரர்கிட்டையும் பணம் அப்படின்றது இருந்தது. இது வந்துட்டு ஒரு நாளும் இவர் இதை பற்றி யோசிச்சதும் கிடையாது. இது யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவர் நினச்சி பார்த்ததும் கிடையாது. ஏன்னா இவருடைய தகுதிக்கு மீறின பணம் அப்படின்றது இவர்கிட்ட இருக்குது. அந்த பணம் கூட இவர் உழைப்பினால் வந்த பணம் அப்படின்றது கிடையாது. அதனால் இவருடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த பணம் வந்துட்டு பறி போயிடுமோ, நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுமோ அப்படின்ற மாதிரி இவருடைய எண்ணம் அப்படின்றது அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கும். நம்முடைய உழைப்பால் வந்த பணம்னா நமக்கு நிம்மதி அப்படின்றது இருக்கும். இங்கே பணமாகப்பட்டது பிரச்சனை இல்லை. அந்த பணம் எந்த வகையில் வருது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட மந்திரியார் வந்து சொல்லி முடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற பணம், நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்றதும் நல்ல விதமாக இருக்குது, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு எந்தவித பயமும் எந்தவித பதட்டமும் ஏற்படாது அப்படின்றதுலையும் எந்தவித சந்தேகமும் இல்லை மன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆமாங்க, கரெக்டு தானே. இது வந்துட்டு உண்மையான விஷயம் தானே. அந்த பணம் ஒருவேளை அவருடைய பணமாக இருந்திருந்தா அவர் ஏன் பயப்படணும்? அவர் எதுக்காக பயப்படணும்? பயப்படணுன்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா? அந்த பணம் வந்துட்டு ஒரு கீழேருந்து எடுத்த பணம். நாளைக்கு யாராவது அந்த பணத்தை திரும்ப கேட்டுருவாங்களோ, அந்த பணத்தை வந்து நம்மள்ட்ட வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, இல்லை வேறு யாராவது இந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணம் எதனால் வருது? இவருக்கு சொந்தமில்லாத பணம் அப்படின்றதுனால தான் அவருக்குள்ள அந்த எண்ணம் அப்படின்றது வருது. இதற்கான உரிமையாளர் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ பணம் அப்படின்றது நம்மளை மாற்ற போகிறதோ, இல்லை பணம் வந்துட்டு நம்மளைய வந்து கெட்டு போக வைக்க போகிறதோ கிடையாது. பணம் எந்த வகையில் வருது? பணம் வந்தால் நிம்மதி போயிடுங்க, பணத்தை வந்துட்டு எப்படி பாதுகாக்கிறதுலேயே நிம்மதி போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. பணம் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் வரும். அந்த பணம் நமக்கு நேர்மையாக வரணும், எந்த வழியில் வரணும் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தன்னால் பணம் சம்பாதிக்க முடியாதவங்க ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வந்தால் நிம்மதி இருக்காதுப்பா, பணம் வந்தால் மனுஷன் கெட்டு போயிடுவான்பா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையை சொல்லி விட்டு போயிடுவாங்க. பட் இதை போட்டு வந்துட்டு நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட சம்பாதிக்க முடியாமல் வாழ்க்கை வந்துட்டு ஒரு குழப்பத்திலேயே போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பர்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருந்துச்சு, இதில் நீங்கள் ஏதாவது மாற்றுக்கருத்து சொல்லணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பராக பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு அப்படின்றது வரப்போகுது. மறக்காமல்